ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது தீரா குட்டியோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்ருக்கோம். 2 இயர்ஸ் வந்து தீரா குட்டிக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு, அதனால் இப்போ வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நிற்கிற ட்ரெஸ்லாம் போட்டுட்டு, ஃபஸ்ட்டு பர்த்டேக்கெலாம் ரொம்ப அழுதா, ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவளுக்கு. இப்போது சாமிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அதை விழ வைக்க முடியல, இந்த பக்கம் எல்லா பக்கமும் அவள் காலில் விழுந்துகிட்டு இருந்தா. அதான் ஒரு இதில் நேரடியாக பார்த்து அவளை உழ வச்சாச்சு. சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவ்வளோ ஸ்வீட்டு, சாக்லேட் அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தோம். சிம்பிளாக தான் செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷன் அவளுக்கு பண்ணது. அடுத்தது பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவள் வந்து நின்னோடனே அவளுக்கு ஒன்றும் புரியல. எல்லோரும் கையில் வச்சுருந்தோடனே என்னமோ வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு கொஞ்சம் பயந்தா. அதுக்கப்புறம் பிடிச்சி கொண்டு வந்தாச்சு, ஓடுது. அதுக்கப்புறம் அவள்கிட்ட பிடிச்சிட்டு ஆசீர்வாதம் போட்டு பூவெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவளுக்கு ஸ்வீட் கொடுத்தாச்சு. ஸ்வீட்டு, சாக்லேட்டு கொஞ்சம் சம்பிரதாயத்துக்காக ஊட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பணம்லாம் வச்சு கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டா தீரா. எப்போதும் சாக்லேட் சாப்பிடும், என்னமோ இப்போ இது பண்ணுது. அதுக்கப்புறம் நானும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு விபூதி பண்ணி விட்டேன். கையில் அவள் அந்த பணத்தை விடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து மேடம் வந்து இந்த புது ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாச்சு அவளை வச்சுட்டு. இது தோட்டத்துக்கு நடுவில் தீரா குட்டி வந்து நடந்து வந்தப்போ எடுத்த ஸ்டில், அது பர்த்டே ட்ரெஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் அவளோட ட்ரெஸ்ஸை போட்டோன்னே அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணாடியில் போய் ட்ரெஸ்ஸிங் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஃபுல்லாக அந்த ட்ரெஸ் அவளுக்கு போட்டோன்னே புதுசாக இருந்துச்சு. எப்பொழுதும் பெரிய ட்ரெஸ்லாம் போடுறதில்ல, ஏதாவது ஃபங்க்ஷன் இதை மாதிரி வந்தால் தானே போடுறது. அதனால் அவளுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் குயின் கிரீடம்லாம் வச்சதுனால அதையும் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு போல இருக்கு அவளுக்கு. அதனால் கண்ணாடி முன்னாடி விட்டு வரவே இல்லை. ஃபுல்லாகவே வந்து அந்த கண்ணாடியிலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொம்மை டாய்ஸ்லாம் இருந்துச்சு. டாய்ஸ்க்கு நடுவில் அவளை வந்து நிற்க வச்சு எடுத்தோம். அதில் ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆகிட்டா. அவளுக்கு பர்த்டே கிஃப்டாக வந்து இந்த பொம்மையெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் அவளுக்கு. அதில் எடுத்து முயல் பொம்மை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அதை வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தா அவள். விளையாடிட்டு அதுக்கப்புறம் சரி வீட்டில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் இதுக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கோயிலுக்கு வந்து சும்மா நார்மல் ட்ரெஸ் தான், இதை போட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸு, காட்டன் ட்ரெஸ் எடுத்து தீரா குட்டிக்கு போட்டாச்சு. இப்போ சாமி புறப்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால அங்கே சிலையெல்லாம் இருந்துச்சு. அதில் தான் நின்று தீரா குட்டி வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தா. இது கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவளை போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு நானும் அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தோம். என்ன இது ஓடுத வீடியோ? நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் போய் அங்கேருந்து மறைஞ்சிட்டு வெயிலில் நடக்கக்கூடாதுன்னா வெயிலேயே நடந்து உடையாந்துக்கிட்டு இருந்துச்சு. வேகமாக உடையாந்தது. அதுக்கப்புறம் நாய்க்குட்டி ஒன்று வந்துடுச்சு. அந்த நாய்க்குட்டியை பார்த்துட்டு பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ஏதாவது அனிமல்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் பின்னாடியே எந்த அனிமல்ஸ் இருந்தாலும் அது பின்னாடியே போயிட்டுருக்கந்தா. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வரும்போது அந்த ஃப்ரண்ட்டில் ஆட்டுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும் தீராவுக்கு. ஆடான்னு தான் சொல்வாள். அதில் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. நானும் அவளும் வந்து நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தோம். நானும் ரொம்ப நாளாச்சு இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல தீரா குட்டிக்கு. ரொம்ப கொஞ்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தா.
அது வந்து நல்லா தடவிலாம் கொடுத்தோன்னே அது அப்படியே அமைதியாக வந்து அப்படியே படுத்துட்டு மடியை விட்டு எந்திரிக்கல. ஜாலியாக இருந்துச்சு அதுக்கும். தீரா குட்டிக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அப்போது அதனால சரி அவளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கோயில்லையே நல்லா விளையாடிட்டு இருந்தோம். ஜாலியாக விளையாடி முடிச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்டையே அனுப்பி விட்டாச்சு. அதோட அம்மா அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. இப்படி பர்த்டே கொண்டாட்டம் வந்து இனிமையாக தீரா குட்டி பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.